You need to read the instruction carefully before filling the OMR sheet. OMR sheet அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OMR stands for optical mark recognition. So OMR stands for optical mark recognition. ஓகே. ஸோ இது எதுக்காக அப்படின்னு யூஸ் பண்றோம்னா, நம்ம பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணவே தேவையில்ல. கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிட்டோம்னா, நமக்கு 1 மினிட்ல ஆன்சர் வந்துரும். ஆப்டிகல்னா என்னது? லைட். ஸோ இது நம்ம அப்படியே ஃபீட் பண்ணிட்டோம்னா, நமக்கு ஈஸியா ஆன்சர் வரும். டீச்சர்ஸே வேண்டாம் கரெக்ட் பண்றதுக்கு. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். எம்சிக்யூஸ் கொஸ்டின்னா என்னது? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஏ, பி, சி, டி 4 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்கல்ல, இதுதான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் இந்த ஓஎம்ஆர் ஷீட்ட நம்ம மார்க் பண்ணலாம். இது நமக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க பெரிய கிளாஸ் போகும்போது எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு என்ரோல்மென்ட் நம்பர் குடுத்துருப்பாங்க. ஒரு என்ரோல்மென்ட் நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? 4, 7, 6, 3, 2, 5, 1, 6, 7, 8, 9, 0. ஸோ இந்த மாதிரியான ஒரு என்ரோல்மென்ட் நம்பர் குடுத்துருக்காங்க. இத நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்சர்வ் த என்ரோல்மென்ட் நம்பர் ரிட்டன் ஆன் த டாப் ரோ. ஸோ நம்ம இந்த என்ரோல்மென்ட் நம்பர இங்க எழுதிக்கணும். 4, 7, 6, 3, 2, 5, 1, 8, 9, 0. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்க்கு நம்பர் குடுப்பாங்க. The digits are to be shaded from left to right. So இப்படிதான் நம்ம ஷேட் பண்ணணும். You have to shade the corresponding bubbles under the each of the number box. Use only ballpoint pen. நம்ம என்ன பண்ணணும்? ballpoint pen மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இது ஷேட் பண்றதுக்கு. கரஸ்பாண்டிங் பபிள்ஸ்னா இந்த மாதிரி ரவுண்டா கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் பபிள்ஸ். இப்போ இங்க 4 இருக்குன்னா கரெக்டா இந்த இடத்துல இந்த 4ல மார்க் பண்ணணும். இதை விட்டுட்டு வெளியில போக கூடாது. ஓகே. அதே மாதிரி இப்போ 4 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4ல வேற 4ல மார்க் பண்ணிடக்கூடாது. 4 மட்டும் மார்க் பண்ணா போதும், அப்படி மார்க் பண்ணக்கூடாது. அந்த பபிள் ஃபுல்லா நம்மளுக்கு அது இருக்கணும். கிளியர்? ஒன்லி 1 digit should be shaded in each column. இந்த காலம்ல 4னா 4 மட்டும் தான் ஷேட் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 7. இப்போ 7 மட்டும் இங்க நம்ம ஷேட் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் 6. நெக்ஸ்ட் 3. 2. அப்புறம் 5. கரெக்டா அந்த நம்பர் கீழே என்ன நம்பர் இருக்கோ அது மட்டும் தான் ஷேட் பண்ணணும். ஃபுல் பபுளையும் ஷேட் பண்ணணும். நம்பரை மட்டும் ஷேட் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. அப்புறம் என்ன இருக்கு? 1. நெக்ஸ்ட் 8. இதே மாதிரிதான் நேம் கொடுத்திருந்தாலும் அந்த ஆல்பபெட் உங்க நேமோட ஸ்பெல்லிங் தெரியும். அந்த ஆல்பபெட் கீழே என்ன இருக்கோ அதை நம்ம ஷேட் பண்ணணும். இங்க என்ன இருக்கு? 9. அப்புறம் இங்க 0. Okay, this is the way to fill the enrollment number in OMR sheet.